ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வேத பகுதிக்கு நேராய் நம்முடைய வேதாகமத்தை திருப்புவோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதில் உள்ள ஒரே ஒரு வார்த்தை கவனிங்க. கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். இந்த மாதம் ஆண்டவரை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்கன்னா, நீதி செய்கிறவராக பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு என்ன தரப்போகிறார்? நீதியான பலன்களை தரப்போகிறார். நீதியின் விளைச்சல்களை அவர் வர்த்திக்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் நீதியை சரி கட்டுவார் என்றெல்லாம் வேதம் அவரை குறித்து கூறுகிறார். அவர் கண்டிப்பாக நீதி செய்கிறத நம்ம அனுபவிப்போம். இன்றைக்கி இந்த உலக சூழ்நிலைகளை நாம் சற்று கவனித்து பார்ப்போமானால், நீதி செய்ய வேண்டியவங்களே நீதி என்ன செய்ய மாட்டேன்றாங்க, செய்ய மாட்டாங்க. இங்கே போனால் நீதி கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு போனால் அந்த இடத்துல தான் அநியாயம் தலைவிரிச்சு என்ன செய்யுது, ஆடுது. எங்கும் நியாயம் இல்லாத ஒரு சூழ்நிலை, எங்கும் அநியாயம் மலிந்து கிடக்கிறதான ஒரு காரியங்களை இன்றைக்கி நாம் பறந்து விரிந்த இந்த தேசத்தில் பார்க்குறோம். இப்படி அநீதியினால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அநியாயம் செய்யப்படுறதுனால நிறைய பேர் அநேக ஆசீர்வாதங்களை இழக்கிறார்கள். சிலர் தங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது நிமித்தம் அவர்கள் ஒன்றுமில்லாத நிலைக்கு கூட என்ன செஞ்சிடறாங்க, வந்துடுறாங்க. வாழ்க்கையில் அவர்கள் தோல்வி அடைந்த ஒரு சூழ்நிலைக்கு கடந்து போகிறார்கள். ஆனால் அப்படி ஒரு தேவ பிள்ளை இருக்கக்கூடாது என்பதற்கு தான் கர்த்தர் நீதி செய்ய போகிறார். ஆமென். இந்த உலகம் உங்களுக்கு அநீதி இழைத்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் நிறைய அநியாயத்தினால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்வார்? நீதி செய்வார். ஆண்டவர் தன்னை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தும் போது, நான் நீதி செய்கிற தேவன் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருந்துச்சு, அன்னைக்கு இருந்த சூழல் எப்படி இருந்தது? நீதிக்காக மக்கள் அந்த நியாயஸ்தலத்திற்கு சென்றால் அவங்க எதை ஃபேஸ் பண்ணாங்க, அந்த சூழல் எப்படி இருந்தது, அந்த மனிதர்கள் நியாயாசனத்தில் உட்கார்ந்துருக்கிற அதிகாரிகள் எப்படி இருந்தாங்க, அதை நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் உங்களுக்கு நல்லா நிச்சயம் புரியும். வாசிங்க செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அதனுடைய 3ஆம் வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் ஒவ்வொரு வசனமாக நம்ம வாசிக்க போகிறோம். செப்பனியா 3:3 பாருங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கு, அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கர்ச்சிக்கிற சிங்கங்கள், அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள். நியாயஸ்தலத்துக்கு போனால் அங்கே நியாயத்தை கேட்டு நியாயம் செய்ய வேண்டிய ஆட்கள்லாம் எப்படி இருக்காங்களா? சிங்கமாகவும் ஓநாயாக இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிங்கம் என்ன செஞ்சிடும்? பீறி போட்டு விடும். அங்கே போனால் அமைதிக்கெலாம் இடமே இல்லை, அங்கே போனால் பொறுமைக்கெலாம் என்ன இல்லை, இடமே இல்லை. அங்கே நிதானமாக நிறுத்தி, என்ன விஷயம், எதுக்கு வந்தீங்க, யார் நீங்கள், இப்படி உட்கார்ந்து பேசுறதுக்கெல்லாம் என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அங்கே உள்ளவங்களாம் எப்படி இருக்கிறாங்களா? சிங்கங்களா. அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க? சும்மா சிங்கம் இல்லை, கர்ச்சிக்கிற சிங்கம். என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னே விசாரிக்காம அப்படியே வந்து அதட்டி சத்தம் போட்டு அவங்கள மிரட்டி, இனிமேல் இப்படிலாம் பண்ணிங்கன்னா நடக்கிறத வேறு விரட்டி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும்? பாதிக்கப்பட்ட நபருக்கு எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையாகி போச்சு, அதில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டவர், இன்னொருத்தர் பாதிப்பை ஏற்படுத்தினவர். இப்போ பாதிக்கப்பட்டவரை பற்றின உண்மை தெரியாததுனால சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவரை என்ன செஞ்சுருக்காங்க, அடிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ திடீர்னு அதை தடுப்பதற்கு பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க, வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்துட்டு பட்டீர்னு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி ஓடு ஓடு. என்ன கூட்டம் போடுற, எதுக்கு கூட்டம் போடுற, என்ன கலவரம், என்ன சத்தம், என்ன சண்டை, எதையுமே கேட்காம தட்டப்பட்டான்னு அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? அதில் ஒரு சிலர் உதவி செய்கிறதுக்காக வந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு அங்கே என்ன நடக்குன்னே தெரியாமல் இருந்திருக்கலாம். ஒருத்தர் உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறார், அது இன்னும் அவருக்கு மேலும் பாதிப்பாக என்ன செய்யலாம். அப்படின்னா எப்படி இருக்கு யோசிச்சுப்பார். நின்று நிதானமாக அந்த இடத்துல ஏதாவது பேச முடியுமா? ஐயா நாங்கள் இதுக்கு தான் வந்தோம், இப்படி தான் சொல்ல முடியுமா? ஏன்னா அங்கே என்ன பேசிகிட்டு இருக்கு, லத்தி பேசிகிட்டு இருக்கு, அதிகாரம் பேசிகிட்டு இருக்கு. அதிகாரிகள் தங்களுடைய அந்த கடமையை நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, எந்த விசாரணையும் இல்லாமல் ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்போதைக்கு கூட்டத்தை கலைச்சா போதும். எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியான சூழல் இருக்குமா? அங்கே பாதிப்பு தானே. இதை மாதிரி தான் அங்கே இருந்திருக்கு. காலையில் வரைக்கும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓனாய். ஓனாயினாலே தந்திரம் தான். நரி, இந்த ஓனாயெல்லாம் கொஞ்சம் தந்திரமான ஆட்கள் தான், கொடூரமான குணம். சரியா? அந்த சுபாவத்தில் என்ன கிடையாது,
மிருது தன்மை கிடையாது, மென்மையான தன்மை கிடையாது. ஓனாய் அப்படின்னா அதுகிட்ட போய் நம்ம சாஃப்டாக ஏதாவது பேச முடியுமா? மெதுவாக ஏதாவது பேச முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. மிச்சம் வைக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம போய் நின்னா நம்ம எவிடன்ஸை சொல்லவே முடியாது, நம்முடைய சாட்சியை காட்டவே முடியாது. அங்கே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஈடுபட்டு போச்சு. இருந்த ஒரு தடயமாக அழிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? எப்படி நியாயம் கிடைக்கும்? ஐயா என் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லி கொடுத்த டாக்குமெண்ட் அங்கே என்ன செஞ்சாச்சு? கிழிச்சாச்சு, அல்லது எரிச்சாச்சு, அல்லது பணம் இன்னொரு இடத்துலேருந்து வந்ததுனால அந்த டாக்குமெண்ட் தொலைஞ்சிட்டுன்னு சொல்லியாச்சு. எப்படி இருக்கும்? காலையில் போனால் மிச்சம் இல்லை, மீதி இல்லை, தடயமே இல்லை, எந்த சாட்சியும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது உலகத்தில் வழக்குக்காக நீதிக்காக போகும்போது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் நீதி செய்கிற தேவன். சூழ்நிலை நிமித்தம், நிர்பந்தங்களை நிமித்தம் இப்படி நீங்கள் இந்த உலகத்தில் ஏதாவது நீதிக்காக நியாயத்திற்காக போராடி கொண்டிருக்கிறீர்களா? எப்படியாவது எனக்கு ஒரு நீதி கிடைச்சிரும் சொல்லி நம்பிக்கையோடு நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி அலைந்து பணங்களை செலவு பண்ணி கடைசியில் அலைச்சல் தான் மிச்சம், மன உளைச்சல் தான் மிச்சம், செலவு தான் மிச்சம், எனக்கான நீதி கிடைக்கலைங்கிற வருத்தத்திலையும் வேதனையில் இருக்கீங்களா? ஆண்டவர் நீதி செய்கிற தேவன். வெளி இடங்களில் உங்களுக்கு கிடைக்காத நீதியை கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் பெறுவீர்கள். அல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிங்க. இப்போ பாருங்க, அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள், அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்க. ஐயா, வெளியில தான் அவன் ரசிக்கப்படாத ஆளு, வெளியில தான் அவர் ஏசப்பா பிள்ளை இல்லை, வெளியில இருக்கிறவருக்கு தான் இந்த ரட்சிப்புல என்ன செய்யாது, தெரியாது, நியாயம் நீதி நேர்மெல்லாம் தெரியாது. ஆனால் உள்ளே இருக்கிறது யாரு? ஏசப்பா பிள்ளை, வேதத்தை அறிஞ்ச பிள்ளை, நியாயமாக நடக்கணும், கட்டளைகள் தெரியும், தேவனுடைய விருப்பம் வெறுப்பம் எல்லாமே அவருக்கு என்ன செய்யும். ஆனால் இப்போ அவர்கிட்ட என்ன இல்லை, நீதி இல்லை, நியாயம் இல்லை. எப்படி இருக்கும்? வெளியிலையும் நியாயம் கிடைக்கல, உள்ளேயும் நியாயம் இல்லை. ஐயா, வீட்டில் ஒரே குடும்பம், நம்ம வீட்டு சண்டை வெளியில் என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம் அப்படின்னு வீட்டில் உட்காந்து நியாயம் பேசுகிறோம். அப்படி நியாயம் பேசும்போது நியாயமாக பேச வேண்டிய அந்த காரியத்தை என்ன செய்ய முடியல, பேச முடியல. நம்ம எதிர்பார்த்த நியாயத்தை நம்மளால் என்ன செய்ய முடியல, பெற முடியலன்னா எப்படி இருக்கும்? வம்புக்கு வழக்குக்கு போகக்கூடாது, கோர்ட்டு கேஸு நம்ம என்ன செய்யக்கூடாது, அலையக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய நியாயம் எடுபட்டு போயிருக்கிறது. ஐயா, நான் அங்கே தான் நியாயம் கிடைக்கலன்னு நினச்சேன், இங்கேயாவது நியாயம் கிடைக்குன்னு வந்தேன், இங்கேயும் எனக்கு என்ன கிடைக்கல, நியாயம் கிடைக்கல. ஆவிக்குரியவர்கள்டையாவது நியாயம் கிடைக்கும் நினைச்சேன், ஆண்டுடைய பிள்ளைகளாவது எனக்கு நீதியா நியாயமா என் பக்கம் இருக்கிற அந்த யதார்த்தத்தை எடுத்து சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் அவர்கள்ட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்கல, அங்கேயும் புரட்டு தான் நடக்குது. வேதத்திற்கு எதிராக அவங்க என்ன செய்கிறாங்க, அநியாயம் செய்கிறாங்க வேதத்தின்படி. அப்போ இது சரி இது தப்புன்னு என்ன செஞ்சிருக்கணும், சொல்லியிருக்கணும். தேவனுடைய பிள்ளையா இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அங்கே கூட அவங்க நியாயமாக நீதியை அனுச்சிக்கல, நடந்து கொள்ளவில்லை. அப்போ வெளியில் இருக்கிறவங்க தான் அநியாயம் பண்ணுறாங்கன்னா உள்ளே இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, வெளியிலையும் அநியாயம் உள்ளேயும் அநியாயமா. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உள்ளேயும் அநியாயத்தினால பாதிக்கப்பட்டு தான் பரவாயில்ல, நான் உனக்கு நீதி செய்கிறேன். அல்லேலூயா. வேதத்தை கொடுத்த தேவன் நான் உனக்கு நீதி செய்கிறேன். நியாயப்பிரமாணத்தை விதிமுறைகளை கட்டளையிட்ட கர்த்தர் நான் உனக்கு நீதி செய்கிறேன்றார். அல்லேலூயா. அப்போ வெளியிலையும் உங்களுக்கு என்ன கிடைக்கல, நியாயம் கிடைக்கல, நீதி கிடைக்கல, உள்ளேயும் கிடைக்கல. இதான் அந்த சிச்சுவேஷன். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் நீதி செய்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஆச்சரியமான சில வார்த்தை இருக்குது. அதில் 5வது வசனத்தை வாசிங்க. பார்த்தீங்களா, வெளியே இருந்தாலும் பரவாயில்ல, உள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, அதற்குள்ளே தான் யார் இருக்கா, கர்த்தர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. எங்கே போனாலும் நீதி இல்லை, நியாயம் இல்லை, உண்மை இல்லை, நேர்மை இல்லை, நல்லவை இல்லைன்னு சொல்லி நீங்கள் புலம்புறீங்க. உண்மைதான், நீங்கள் பார்த்தது உண்மைதான், நீங்கள் கேட்டது உண்மைதான். ஆனால் இப்போ கர்த்தர் சொல்கிறார், அந்த நியாயமும் நீதி இல்லாத இடத்துல நான் இருக்கிறேன்றார். அல்லேலூயா. அதற்குள்ளே தான் கர்த்தர் இருக்கிற. கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுடைய நியாய கர்த்தராலே தீரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீதிமொழிகளில் ரொம்ப அழகாக சாலமோன் எழுதியிருக்கிறாரு. அந்த அதிகாரியினுடைய முகதரிசனத்தை எல்லாரும் என்ன செய்வாங்க, தேடுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட தான் என்ன வரணும், நீதி வரணும், அவர்கிட்ட தான் ஆசீர்வாதம் வரணும், அவர்கிட்ட தான் முடிவு வரணும், தீர்ப்பு வரணும். ஆனால் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு, அவனுடைய நியாயம் கர்த்தரால. அப்போ இந்த வசனம் ஒத்து போதா? அப்போ காலையில் உங்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருவார், நியாயம் செஞ்சிருவார், நீதி செஞ்சிருவார். நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, நீங்கள் கர்த்தர்கிட்ட வந்துடுங்க. அவர் அதற்குள்ளே தான் இருக்கிறார். அவர் அநியாயம் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாள் செய்ய மாட்டார். ஐயா, சொந்த குடும்பம் உங்களுக்கு அநியாயம் செஞ்சுருக்கலாம்,
நீங்கள் அன்பா உறவா நட்பா பழகினா உயிருக்கு உயிரான நட்பு உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இவங்களாம் எனக்கு இப்படி பண்ணுவாங்க நான் நினச்சதே இல்லை, நினைக்கவே இல்லை, அப்படிப்பட்டவங்க கூட உங்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்கலாம். உங்களை நம்பி கழுத்தறுத்திருக்கலாம், உங்களை நம்ப வச்சு ஏமாத்திருக்கலாம். உள்ளதை சொல்லாமல் உங்கள்கிட்ட புரட்டி பேசி கடைசி வரைக்கும் அதை சொல்லாமலே உங்களை ஏமாற்றி இந்த நிலைக்கு உங்களை கொண்டு வந்து விட்டுருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, காலையிலேயே நீதி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஒவ்வொரு புதிய நாளை கர்த்தர் உங்களுக்கு தரும்போது அந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? நீதி செய்வார். இப்போ பாருங்க, இடங்கள் சூழ்நிலைகள் தான் அப்படி இருக்கு. ஏசப்பா காலத்தில் ஒரு உவமை சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதில் 2வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமா இருந்தான். அல்லேலூயா. இப்போ பாருங்க, நியாய ஸ்தலங்களில் நம்ம போய் பிரயோஜனம் இல்லை. நியாய ஸ்தலத்தில் நியாயம் விசாரிக்கிற ஆட்கள் அந்த சூழல்லாம் இப்போதைக்கு எல்லாமே நமக்கு சாதகமாக இல்லை. இப்போ நம்ம காரியம் கண்டிப்பாக ஒருத்தட்ட போயிருக்கு. இப்போ அவர் தான் நமக்கு என்ன செய்யணும்? நியாயம் செய்யணும், நீதி செய்யணும். ஆனால் அந்த ஆள் யாரு? அந்த ஆள் யாரு? கடவுளுக்கு பயப்பட மாட்டார், மனுஷரை மதிக்க மாட்டார். நீங்கள் வந்து நின்னா கண்டுக்கிடவே மாட்டார். மணிக்கணக்காக நிற்க வைப்பார், நாள் கணக்காக அலைய வைப்பார். உங்கள் பிரச்சனையை கண்டுக்கிடவே மாட்டார். செய்கிறேன், செஞ்சிருவோம், அடுத்த நாள் வாங்க பார்த்துருவோம், அடுத்த வாரம் கண்டிப்பாக இதை வந்து வாங்கிக்கோங்க, இப்படியே சொல்லுவார். ஆனால் அதை பற்றின சிந்தையே அவருக்கு என்ன செய்யாது. இப்படி ஒரு ஆள்கிட்ட போய் உங்கள் ஃபைல் மாட்டிட்டு என்ன செய்ய? போய் இவன்ட்டியா இவன் என்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறானோ அதுக்கப்புறம் தான். அல்லேலூயா. இல்லைங்க, இதுக்கு மத்தியிலையும் இந்த உவமை முடியும் போது கர்த்தர் சொல்கிறாரு, சீக்கிரத்தில் நியாயம் செய்வன். ஆமென் சொல்லுங்க. உங்கள் காரியத்தை டீல் பண்ணுற ஒரு ஆள் உண்மையிலே பொல்லாதவர் தான். உண்மையிலே அவர் மனுஷன் நினைச்ச மாட்டார், மதிக்கவே மாட்டார். உண்மையிலே அவருக்கு கடவுளுக்கு பயப்படுற பயமே, யாருக்கும் பயப்படாத ஒரு கல் நெஞ்சந்தான். ஆனால் அந்த கல் நெஞ்சையும் சீக்கிரமாக வேலை செய்ய வைக்க ஒரு நீதியுள்ள தேவன் இருக்கிறார். ஏன்னா இரவு பகலாக நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கீங்க. நீங்கள் அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அதனால் உங்கள் விஷயத்தில் கர்த்தர் நீதி செய்வார். உங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் நியாயம் செய்வார். இனி நீங்கள் அலைந்து திரிவது இல்லை. இனி நீங்கள் நியாயத்திற்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சீக்கிரமா செய்வார், சீக்கிரமா நியாயம் செய்ய போறார். அல்லேலூயா. நீங்க அதனால உங்களுக்குன்னு அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஆளை பார்த்து சோர்ந்து போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. அல்லேலூயா. இந்த ஆள் என் ஃபைலில் எடுக்கவே மாட்டேன்றான், பச்சை மயில கையெழுத்து போடவே மாட்டேன்றாரு. உங்கள் ப்ரமோஷன்ஸ் இப்படி யாராவது தடுத்து வச்சுருக்காங்களா? உங்களுடைய இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாம் யாராவது தடுத்து வச்சுருக்காங்களா? உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் யாராவது பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்களா? உங்களுக்கு சாங்ஷன் பண்ண வேண்டிய ஆசீர்வாதங்களெல்லாம் யாராவது தங்களுடைய அதிகாரத்து நிமித்தம் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்களா? அப்படிப்பட்ட கடின இதயத்தோடு இருக்கிறாங்களா? எவர் வந்தாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன், யார் எனக்கு ப்ரெஷர் கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிற ஒரு ஆள் ஆஃபீஸர் அந்த சீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரா? கர்த்தர் நீதி செய்கிற தேவன். உங்களுக்காக கர்த்தர் நீதி செய்வார், சீக்கிரத்தில் அவர் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். இந்த வாரம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். அல்லேலூயா. சீக்கிரமா அந்த நீதியெல்லாம் நீங்க பெற போகிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் நீதி செஞ்சா அது எப்படி இருக்கும்? கர்த்தர் எப்படி நீதி செய்வார் அப்படின்னா வாசிங்க சங்கீதம் 140:12. சங்கீதம் 140:12. ஆண்டவர் எப்படி நீதி செய்கிறார் பாருங்க. சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? விசாரிப்பார் என்று அறிவேன். அப்படின்னா விசாரிப்பார். சிறுமையானவங்க வழக்கு, எளியவர்களின் நியாயத்தை கர்த்தர் என்ன செய்வார்? அப்போ உங்களுக்கு நீதி செய்கிற தேவன். அதற்கான சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம், அந்த நீதி செய்ய வேண்டிய நபர் செய்ய மனம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் விசாரிச்சு உங்களுக்கு நீதி செய்வார். ஆமென். இன்னையிலிருந்து உங்கள் ஃபைல் தூசி தட்டி எடுக்கப்படுகிறது. உங்கள் காரியங்கள் எல்லாம் பரிசீலனை செய்யப்பட போகிறது. இனி எல்லாம் நியாயமாக எல்லாம் செய்யப்பட போகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விசாரணைன்னு வரும்போது மனிதர்கள் நமக்கு நாம் அறிந்திருக்கிற விசாரணை அடிப்படையில் ஆண்டவர் என்ன செய்யறதில்லை, விசாரிப்பது இல்லை. இப்போ விசாரணைன்னு போகும்போது ஒருத்தர் பாவப்பட்ட ஆளாக இருப்பார், ஒருத்தர் பணக்காரனாக இருப்பார். அப்போ இந்த பாவப்பட்ட ஆளுடைய சூழ்நிலையை பார்த்துட்டு பணக்காரர் அதிகாரிகளை விலை கொடுத்து வாங்குறதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்கு. சாட்சிகளை விலை கொடுத்து வாங்குறதுக்கு என்ன இருக்கு?
வாய்ப்பு இருக்கு. சட்டத்தையே விலை கொடுத்து வாங்குறதுக்கு என்ன இருக்கு? கவர்மெண்ட்டை விலை கொடுத்து வாங்குறதுக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த பாவப்பட்ட மனுஷனுக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்காது? நீதி கிடைக்காது. அவர் எதிர்பார்க்கிற நியாயத்தை அவரால் என்ன செய்ய முடியாது பெற. அவர் அதே பாதிக்கப்பட்ட நபராக தான் வெளியே என்ன செய்யணும். இப்படி ஆண்டவருக்கு யாரும் லஞ்சம் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் மனசை யாரும் மாற்ற முடியாது. ஆண்டவரை யாரும் ஏமாற்ற முடியாது. ஆண்டவரை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. அவர் முகதாட்சணியம் பண்ணுகிறவர் அல்ல. அவர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. ஆண்டவர்கிட்ட யாரும் எதையும் மறைக்க முடியாது. அல்லேலூயா. சிலர் பாருங்க பொய்யவே உண்மை மாதிரி சொல்லுவாங்க. அல்லேலூயா. சிலர் உண்மையே பொய் மாதிரி சொல்லுவாங்க. எப்படி எந்த இடத்துல உல்ட்டா பண்ணணுமோ அந்த இடத்துல அழகாக செஞ்சிருவாங்க. உல்ட்டா பண்ணிட்டு நடிச்சிட்டு போயிடுவாங்க. கடைசியில் அப்பாவி உண்மையை சொன்ன என்ன செஞ்சிருவான்? பாதிக்கப்பட்டுருவான். இப்படிலாம் இந்த உலகத்தில் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் கர்த்தர் விசாரிக்கிறாருன்னா ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு நீதி செய்வார். அவருடைய விசாரணை ஸ்டைலே வேறங்க. சிறுமையானவனின் வழக்கு, எளியவர்களின் நியாயம். நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, எளியவன் சொல்ல அம்பலத்தில் ஏறாது. உங்களுக்குன்னு வழக்காட யாருமே இல்லையா? உங்களுக்கு நியாயம் சொல்கிறதுக்கு யாருமே இல்லையா? உங்கள் பக்கத்தில் நியாயம் பேசுகிறதுக்கு யாருமே வர விரும்பலையா? அல்லது உங்கள் நியாயம் எடுபடாத நிலையில் இருக்கா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் நியாயத்தை அவர் விசாரிப்பார். விசாரித்து உங்களுக்கு நீதி செய்வார். ஆண்டவர் விசாரித்தா எப்படி இருக்கும்? காலைதோறும் அவர் வந்து விசாரிக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறதுனா ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் நினச்சிருங்க. இப்படிலாம் அலைஞ்சிட்டேன், இப்படிலாம் பணம் செலவு பண்ணிட்டேன், இந்த ஆஃபீஸர்லாம் போய் பார்த்துட்டேன், இவங்கள்ட்டெல்லாம் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கி கொடுத்துட்டேன், இந்த ஆஃபீஸுக்கு இத்தனை தடவை போயிருக்கேன், இந்த ஆளுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன், இப்போ ஒன்றுமே நடக்கலை, வருஷமாக ஓடிட்டுருக்கு, ஆனால் கேட்ட மாதிரி ஒன்றும் என்ன செய்யலை, அவங்க சரியான பதிலை சொல்ல மாட்டேன். இப்படி என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். நியாயமான நீதி உங்களுக்கு வழங்கப்படும். கர்த்தர் உங்களை கண்டிப்பாக என்ன செய்வார்? விசாரிப்போம். ஏன்னா மனுஷன் முகத்தை தான் பார்க்குறான். கர்த்தர் எதை பார்க்குறார்? இருதயத்தை பார்க்குறார். வாயிலேருந்து வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேச போகிறோன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானதுன்னு ஒன்றுமே இல்லை. அதனால் அவர் விசாரித்து நீதி செய்கிறாருன்னா ஒருத்தரும் கேள்வி கேட்க முடியாது. ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் அதை பிளாக் பண்ண முடியாது. நீங்கள் எதுக்கு இப்படி செஞ்சீங்கன்னு என்ன செய்ய முடியாது? கேட்கவே முடியாதுங்க. கேட்கவே முடியாது. கர்த்தர் அப்படி நீதி செய்வார். அல்லேலூயா. 72ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 72ஆம் சங்கீதம் 2வது வசனம். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடு விசாரிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொல்ல பாரபட்சமே கிடையாது. கர்த்தருடைய தராசில் கூட்டி குறைக்க யாராலும் என்ன செய்ய முடியாது? முடியவே முடியாது. ஜனங்களை நீதியோடும் அவர் தம்முடைய ஏழைகளை எப்படி பண்ணுவாரா? நியாயத்தோடு என்ன செய்வார்? விசாரிப்பார். அல்லேலூயா. எனக்கு பிடிச்சவங்க இவங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாக நீங்கள் இது பண்ணுங்கள், அடுத்த தடவை பார்த்துக்கலாம், அப்படிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இங்கே என்ன செய்யாது? இருக்காது. அல்லேலூயா. ஆமாம். பாரபட்சமாலாம் ஆண்டவர் ஒருதலை பட்சமாலாம் என்ன செய்ய மாட்டார்? செயல்பட மாட்டார். நியாயமாக நீதியாக விசாரித்து உங்கள் காரியத்தில் நீதி செய்வார். கடந்த 6 மாதம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பெண்டிங்ஸ் எல்லாத்தையும் இந்த 7வது மாதம் தட்டி ஆண்டவர் விசாரித்து டீல் பண்ணிடுவார். ஆமென். நிறைய வருத்தம் இருக்குல்ல, உங்களுக்கு நிறைய வேதனை இருக்குல்ல, நியாயம் எடுபட்டு போனதுனால, நீதி அநீதியாக்கப்பட்டதுனால நிறைய நாள் நீங்கள் புலம்பியிருக்கீங்களே, நிறைய நாள் நீங்கள் அழுதுருக்கீங்களே, ஆண்டவரேன்னு சொல்லி வானத்தை நோக்கி நீங்கள் அபயம் பெற்றிருக்கீங்களே, இது எல்லாத்தையும் விசாரித்து உங்களுக்கு அழகாக கர்த்தர் டீல் பண்ணுவார். ஆமென். இன்னொரு விதத்தில் கர்த்தர் டீல் பண்ணுறார். எப்படி பண்ணுறார் தெரியுமா? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர் எப்படி நீதி செய்கிறார் பாருங்க. மத்தேயு 12:20. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் ஓய மாட்டார், விடவே மாட்டார். நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம், முட்டி பார்ப்போம், மோதி பார்ப்போம், கொஞ்சம் பணம் செலவு பண்ணி பார்ப்போம், அலைஞ்சி பார்ப்போம். ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றும் என்ன செய்ய முடியலன்னா சரி அவ்வளோதான் விட்டுருவோம். ஆனால் கர்த்தர் உங்கள் காரியத்தை கையில் எடுத்துட்டார்னா அதை முடித்து தீர்க்க மட்டும் ஓய மாட்டார். நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுற வரைக்கும் ஆண்டவர் நீதி செய்வார். அதனால் உங்கள் டீலை ஆண்டவர் பாதியில் என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். யாக்கோபு இருக்கான் பார்த்தீங்களா? அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆதியாகமம் 30-31ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தா அவங்க மாமனாருக்கு அவனுக்கு ஒரு டீல்.
அப்படிதானா? எலும்பில் எலும்பும் மாம்சம் மாணவன் சொன்னாங்க. ஆனாலும் மருமகனே நீ சும்மா என்ன செய்ய வேண்டாம், வேலை பார்க்க வேண்டாம், ஏதாவது சம்பளம் கேட்டான்னா. உடனே மருமக டக்குன்னு சம்பளத்தை எதாவது கேட்டான். உங்கள் இளைய மகளை எனக்கு சம்பளமாக கொடுத்துருங்கன்ட்டான். 7 வருஷம். கடைசியில் 7 வருஷம் முடிஞ்சோடனே சம்பளம் கிடைச்சிது. ஆனால் அவன் கேட்ட சம்பளம் கிடைக்கல, அவன் நினச்ச சம்பளம் கிடைக்கல, ஏமாற்றிட்டான். நம்ம இப்படி சம்பளமாகவே பேசோன்னே. நீங்கள் உழைக்கிறீங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் பிரயாசப்படுறீங்க, உங்களுக்கு சொல்கிறாங்க ப்ரமோஷன் தந்துடுவேன், இன்க்ரிமெண்ட் தந்துடுவேன், நீங்கள் கேட்குற மாதிரி நான் கூட்டி என்ன செஞ்சிருவேன், தந்துடுவேன். ஆனால் கரெக்டாக அந்த டைம் வருது, மாற்றிட்டான். இப்போ திரும்ப இன்னொரு அக்ரிமெண்ட் போடுறான், இன்னொரு 7 வருஷம் பாரு, அதுக்கப்புறம் கண்டிப்பாக தரேன். இப்போ 7 வருஷம் என்ன செஞ்சுட்டு ஓடுது. இப்போ 20 வருஷமாக இந்த டூரேஷன் இருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 முறை அவன் சம்பளம் என்ன செய்யுது, மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ புள்ளி போட்டதெல்லாம் இனிமேல் எனக்கு, பிளெயினாக இருக்கிறதெல்லாம் உனக்கு அப்படின்ட்டான். இப்போ பிளெயினாக இருக்கிறதெல்லாம் யாக்கோ பக்கத்தில் இருக்கு. கிடையாது கிடையாது கிடையாது, பிளெயினாக இருக்கிறதெல்லாம் எனக்கு, புள்ளி போட்டதெல்லாம் உனக்கு. சரி, இப்போ பிளெயினாக இருக்குது உனக்கு, புள்ளி போட்டது எனக்கு, மாற்றிக்கிடும்பா அப்படின்னு பார்த்தா இப்பவும் மாறி இருக்கு. இப்பவும் வந்து மாற்றலாம். கிடையாது கிடையாது, நிறைய இருக்கிறதா எனக்கு, நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். இல்லைப்பா நீ தான் தெரியாமல் சொல்கிற. இப்படி தான். இப்படி எத்தனை தடவை சேர்றதெல்லாம் மொத்தமாக வாங்கிட்டான். 10 தடவை வாங்கினா என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது நியாயமா? டீல்னா டீல் தானே, பேச்சுனா பேச்சு தானே, அக்ரிமெண்ட்னா அக்ரிமெண்ட் தானே. ஆனால் அவனுக்கு என்ன கிடைக்கல, நியாயம் கிடைக்கல. ஏன்னா இவனே தஞ்சன்னு வந்திருக்கான். இவனை விட்டா இப்போ உனக்கு வேற வழி கிடையாது, இந்த வேலையை விட்டால் வேற வேலையும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் பாருங்க, இந்த நிலைமையை ஆண்டவர் எப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார் தெரியுமா? வாசிங்க ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 53வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 31:53. ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மாமா பார்த்தான், இவனை ஏமாற்றி பார்த்தோம், இவனை தட்டி பார்த்தோம், பறித்து பார்த்தோம், நம்ம பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சிலாம் மாற்றி பார்த்தோம், ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியில் யார் பக்கம் தான் கை ஓங்கிட்டே இருக்கு? யாக்கோபு பக்கம் தான் ஓங்கிட்டு இருக்கு. இனிமேல் கடவுளே நடுவில் நிற்கட்டும் பாட்டான். இனிமேல் நம்ம வாய்ப்பேச்செல்லாம் வேண்டாம்ப்பா, அக்ரிமெண்ட்லாம் வேண்டாம்ப்பா, இந்த எல்லையை போட்டுட்டு இதுக்கப்புறம் நாங்கள் வரமாட்டேன், அதுக்கப்புறம் இங்கே நீ நினைச்சிக்கூடாது, எனக்கு தீமை செய்யக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு தீமை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு யாரை நடுவில் நிப்பாட்டிட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் ஓய மாட்டார். எல்லாத்தையும் கூட்டி கழித்து வட்டி முதல்ல மொத்தமாக உங்கள் கையில் வாங்கி கொடுக்காம உங்களை சும்மா விட மாட்டார். நீங்கள் எம்டி ஹேண்டடாக இருக்க மாட்டீங்க, வெறும் கையாக இருக்க மாட்டீங்க. இவ்வளோ வருஷம் உழைச்சேன், இவ்வளோ வருஷம் பிரயாசப்பட்டேன், என்னை ஏமாற்றிட்டாங்களே, இப்படி தருவேன்னு சொன்னாங்களே, அப்படி தருவேன்னு சொன்னாங்களே, இதுதானே பேச்சு, இப்படி தானே பேசுனாங்க, நான் கூட நான் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் எழுதி கூட வாங்காமல் போனேன்னு இப்படிலாம் சொல்லிவிட்டு நான் அவங்கள எவ்வளோ பெருசாக நம்பினேன். ஆனால் கடைசியில் இப்படி என்னை வெறும் கையாக வெளியே அனுப்பிட்டாங்களே. வெறுமையை என்ன விட மாட்டாருங்க. உங்களை இதுக்கு முன்னாடி வெறுமையாக அனுப்பி இருந்திருக்கலாம். ஆனால் இன்னும் டீல் முடியலை. இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனை குறித்து எல்லாம், அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து வர அவன் என்ன செஞ்சான்? திரளான மிருக ஜீவன்களுடைய ஒரு பெரிய மனுஷனாக மாறிட்டான். கடைசியில் அவனே வந்து சொல்லுவான், கடவுள் நமக்கு நடுவில் இருக்கட்டும்பா, இனிமேல் நான் ஒதுங்கிறப்பான்னு ஒதுங்க வச்சுருவார். ஆமென் சொல்லுங்கள். அவள் கர்த்தர் விசாரித்து நியாயம் செய்வார். அவரை விசாரித்து நியாயம் செய்யும்போது பாதியிலலாம் முடியலன்னா டீலை க்ளோஸ் பண்ணவே மாட்டார். கடைசி வரைக்கும் அதை செஞ்சு முடிக்காமல் அவர் ஓய மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நாம் என்ன செய்யணும்? வாசிங்க சங்கீதம் 54:1. தேவனே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதால எனக்கு நியாயம் செய்யுங்க? ஏன்னா எனக்கு அந்த திராணி இல்லை ஆண்டவரே, எனக்கு அந்த அதிகாரம் இல்லை ஆண்டவரே, ஏன்ட அந்த பணம் இல்லை ஆண்டவரே, ஏன்ட அந்த ஆள்பலம் இல்லை ஆண்டவரே, என்னால் என்னுடைய நீதியை நிலைநாட்ட முடியாத ஆண்டவரே, நீங்கள் நீதியை சரி கட்டுகிற தேவன், உங்கள் வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். ஆண்டுடைய வல்லமை அந்த உலக வல்லமை ஜெயிக்குமா சொல்லுங்க? மனுஷனால் ஆண்டுடைய வல்லமையை மேற்கொள்ள முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்லைங்க. இந்த சங்கீதத்தை அவன் பாடும்போது மேலே ஒரு டைட்டில் இருக்கு பாருங்க. என்ன டைட்டில் இருக்கு? தாவீது சீப் அப்படிங்கிற ஒரு ஊர் மக்கள்
சவுலுக்கு ஸ்பையாக மாறிட்டாங்க. தாவீது இங்கே தான் இருக்கான், நீங்கள் வந்தால் பிடிச்சிக்கலான்ட்டான். சவுலுக்கு இல்லாடி அவன் சொல்கிறான், எப்போ தாவீது பயங்கரமான ட்ரிக்கியான ஆள், அவன் எஸ்கேப் ஆயிடுவான், அவன் அங்கே தான் இருக்கான்னு கன்ஃபார்ம்னு நான் வரேன்ட்டான். ஆமாம், அவன் இங்கே தான் இருக்கான், நீங்கள் வந்தால் பிடிச்சிக்கலான்ட்டான். இப்போ இவன் ஜோம் பண்ணிட்டான், உங்களுடைய வல்லமையினால் எனக்கு இவன் எதாவது அநியாயம் செஞ்சுருக்கானா, சவுலுக்கு விரோதமாக ஏதாவது தீமை பண்ணியிருக்கானா, மனசில் கூட நினச்சதில்லை. ஆனால் இவன் தீமை செய்ய வரான், இவன் அநியாயம் செய்ய வரான். இப்போ இந்த தாவீதுக்கு அநீதி இழைக்கப்படுவதற்கு ஒரு கூட்டமே ஒத்து போகிறாங்க, ஒரு ஊர் மக்களே ஒத்து போகிறாங்க. ஆனால் இவன் வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யணும். என்ன நடந்தது? அதே சங்கீதத்தில் 7வது வசனம் பாருங்க. அவர் எல்லா நெருக்கத்தை நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில், அந்த வார்த்தையை பாருங்க, என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் ஜெபம் பண்ணிருங்க. இந்த நியாயம், இந்த நீதி, இந்த காரியத்தில் என்னுடைய பராக்கிரமம் அல்லப்பா, உங்க பராக்கிரமத்தின் கரம் வெளிப்படட்டும். உங்க கை எனக்காக ஓங்கட்டும். உங்க வல்லமையோடு நீ எனக்கு எழுந்தருளி நியாயம் செய்யுங்க சொல்லி பாருங்க. இந்த சம்பவத்தினுடைய வரலாறு 1 சாமுவேல்ல 23ஆம் அதிகாரத்தில் இருக்கு. நீங்க வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க, வீட்டில் போய் வாசி. 1 சாமுவேல் 23 நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டோடைய வல்லமை வெளிப்பட்ட போது 14வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இவனை தேடி தேடி டெய்லி என்ன செய்யறான், வர்றான். பைபிள் சொல்லுது, சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. நீதி உள்ள தேவன் அநியாயம் மன்றம் கையில் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். உங்களுக்கு தீமை செய்யணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் இஷ்டத்துக்கு ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டார். அவன் டெய்லி என்ன திட்டம் பண்ணாலும் அத்தனை திட்டத்தையும் குலைச்சி போட்டுருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அதே வனாந்தரத்தில் யோனத்தான தாவீதை மீட் பண்ணுறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 26, 27, 28 இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதே வனாந்தரம் தான். அல்லேலூயா. ஆனால் கடைசியில் முடியும் போது சவுல் கையிலேருந்து அவன் தப்புறதுக்கு ஆண்டவர் திருப்புறதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த வனாந்தரத்தில் யோனத்தான் அவனை மீட் பண்ணுறாங்க. 2 பேர் உடன்படிக்கை பண்ணுறாங்க. நீ தான் ராஜா, நான் உனக்கு அடுத்தவன் யோனத்தான் சொல்கிறான். 2 பேரும் சமாதானம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே வனாந்தரத்தில் சத்துருக்கு கண்ணில் ஆண்டவர் என்ன செய்யலை, அவனை காட்டில் அவன் கையில் என்ன செய்யலை, ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல. இப்போ பாருங்க, ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தபோது சவுல் வளைந்து கொண்டான். இப்போ தாவீதால எஸ்கேப் ஆகவே முடியாது. ஆனால் இவன் முதலே ஜெபம் பண்ணிட்டான், உம்முடைய வல்லமையினால் எனக்கு நியாயம் செய். அதனால கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஒரு செய்தி வருது, பெலிஸ்தியர்கள் நம்முடைய தேசத்திற்கு எதிராக படையெடுத்து வந்திருக்காங்க. அப்படியே போட்டுட்டு சவுல் போயிட்டான். கர்த்தர் தாவீதுக்கு நீதியை சரி கட்டினார். அல்லேலூயா. நெருக்கத்திலிருந்து அவனை விடுவித்தார். நியாயம் அநியாயமாக மாறிட்டு, நீதி அநீதியாக மாறிட்டு, இதனால் நான் பல நெருக்கத்தில் இருக்கேன், பல பிரச்சனையில் இருக்கேன், பல பாரங்கள் மன அழுத்தத்தில் நான் இருக்கேன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கி தாவீது மாதிரி ஒரு ஜெபம் பண்ணிருங்க. ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் எனக்கு நியாயம் செய் சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்கள் நெருக்கத்திலிருந்து விடுதலை செய்து உங்களுக்கு நீதி செய்வார். எல்லார் கண்களையும் மூடி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. தாவீதை போல ஜெபம் பண்ணிருங்க. ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும் ஆண்டவர், உம்முடைய ஓங்கிய புயத்தினால் எனக்கு நியாயம் செய்யும் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு நியாயம் வேணும் ஆண்டவரே, எனக்கு நீதி வேணும் ஆண்டவரே. எல்லாரும் அநியாயம் செய்கிறாங்க ஆண்டவர், எனக்கு விரோதமாக கூட்டமாக எழும்பி இருக்கிறாங்க ஆண்டவர். தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க ஆண்டவர், தங்களுடைய பணத்தை பயன்படுத்துகிறாங்க ஆண்டவர், தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்துகிறாங்க ஆண்டவர். எனக்கு உம்மிடத்திலிருந்து தான் நீதி. அப்போ எனக்கு நீங்க தான் நியாயம் செய்யணும் ஆண்டவரே. எனக்கு நீதி செய்கிற தேவனே, என் நீதியை சரி கட்டுகிற ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. உங்க வல்லமையினால் எழுந்தருளும் ஆண்டவரே. எங்களை சுற்றிலும் அநீதி நிறைந்த உலகமா இருக்கலாம்ப்பா. நியாயஸ்தலத்தில் இருக்கிறவங்க நீதி செய்ய மனம் இல்லாதவர்களாக இருக்கலாம், மனுஷரை மதிக்காதவங்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்களுடைய நீதியை நியாயத்தை விசாரித்து அதற்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் எங்களுக்காக செயல்படுவே ஆண்டவரே. உம்முடைய வல்லமையின்படி எழுந்தருளி எங்களுக்கு நியாயம் செய்தல்லுவீராக, உம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்தல்லுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact
Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.